திருவெம்பாவை பதிகம் 13. பைங்குவளை கார்மலரார் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினதார் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கு மடுவிற் புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்க சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் பூணல் பொங்க பங்கைய பூம்பொனல் பாய்ந்தாடேலோரெம்பாவாய். கரிய நிற குவளை மலர்கள் குளத்தோட நடுவில் இருக்குது. அருகில் சிவந்த நிறத்தில் தாமரை மலர்கள்லாம் முளைச்சி கிடக்கு. நீர் காக்கைகள்லாம் நீரில் மிதந்து வருது. இந்த குளத்தில் தங்கள் அழுக்கை களைய மக்கள் வர்றாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லி சப்தம் எழுப்புறாங்க. இந்த காரணத்தால் இந்த குளம் எங்கள் சிவனையும் பார்வதியும் போல தோற்றமளிக்குது. தாமரை மலர்கள் நிறைந்த இந்த தெய்வீக குளத்தில் நம் சங்கு வளையல்கள் சலசலக்க, கால் சிலம்புகள் கலகலவென ஒளி எழுப்ப, மார்புகள் விம்ம பாய்ந்து நடுப்பகுதிக்கு சென்று நீராடுவோம். கரிய நிறம் கொண்டவள் அம்பிகை. இதனால்தான் அவளை சியாமலான்னு சொல்கிறோம். சியாமலம் என்றால் கருநீலம் என்று பொருள். சிவந்த நிறமுடையவர் சிவபெருமான். மாணிக்க வாசகர் தம் தெய்வீக பார்வையால் கரிய குவளை மலர்களை அம்பிகையாகவும் தாமரையை சிவனாகவும் பார்க்கிறார். சாதாரண குலத்தில் உடல் அழுக்கு நீங்கும், பக்தி குலத்தில் மன அழுக்கு நீங்கும் என்பது அவரது இனிமையான கருத்து.